கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக இந்த வாரத்தின் முதல் நாளை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 65 4வது வசனத்தினுடைய பிற்பகுதி, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்று இந்த சங்கீதத்தை எழுதின தேவனுடைய மனுஷனாகிய தாவீது சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையில அவருக்கு கிடைச்ச நன்மை எங்கே இருந்து வந்தது என்று தான் இதில் சொல்கிறார். எங்கே கிடைக்குதான்? ஆலயத்தில் தான். அப்போது அவர் பெரிய ராஜாவாய் மாறினதுக்கும் மிகப்பெரிய செல்வந்தனாய் மாறினதுக்கும் அவருக்கு கீழே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஆட்சி செய்கிறான். இப்படி பல விதங்களிலே அவனுக்கு கிடைச்ச உயர்வு, மேன்மை, புகழ், பெருமை என்று நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம். இது அத்தனையும் நன்மையானது தான். இத்தனை நன்மையும் எங்கே இருந்து வந்தது? ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது. ஆண்டவருடைய ஆலயத்தில் நன்மைக நிறைய இருக்குது. அந்த நன்மையினால தான் நான் திருப்தியானேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, உலகத்தில் நமக்கு திருப்தி படுத்துகிறது, திருப்தி ஆகிற விஷயங்கள் எத்தனையோ இருந்தாலும் அவையெல்லாம் மாயையானது தான். தேவ சமூகத்தில் காத்திருந்து புது பலன் அடைகிறோம். தேவ சமூகத்தில் அனுபவிக்கிற தேவ மகிமையினால, கர்த்தரின் வார்த்தையினுடைய வெளிச்சத்தினால திருப்தி ஆகிற பாருங்க. அந்த வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த எல்லைக்குள்ளாக தரமான ஒரு பாதையிலே நம்மை நடத்தும். அன்பானவர்களே, இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள். பல்வேறு அலுவல்களை அடுக்கிக் கொண்டே போவார்கள் உலகத்தின் மக்கள். ஆனால் உன்னதமான தேவனுடைய பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு ஒரு நன்மை காத்திருக்கிறது. நீங்கள் போகின்ற ஆலயத்தில் அங்கே கர்த்தரின் வார்த்தை நன்மையாக வெளிப்படுகிறது. கர்த்தரின் பிரசன்னம் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வரும். கர்த்தருடைய ஆறுதல், கர்த்தருடைய வழிநடத்துதல், கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற சத்தியம் உங்களை நன்மையின் பாதையிலே நடத்தும். ஆகவே வேற எந்த இடத்துக்கு போனாலும் கிடைக்காத ஒரு நன்மையான பொருள் தேவ சமூகத்தில், ஆலயத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது, ஆயத்தமாயிருக்கிறது. ஆகவே தயவு கூர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடையணும். பல விதமான தீமைகளையே அனுபவிச்சு, நோய் நொடிகளையே அனுபவிச்சு, கெட்டதையே அனுபவிச்சு சலிச்சு போச்சு என் வாழ்க்கை, போர் அடிச்சிருச்சு என்று கண்ணீரோடு இருக்கிறீங்களா? உங்களுக்கான ஒரு நல்ல செய்தி என்னன்னா, உங்களுக்கு நன்மையை கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். அருமையானவர்களே, தேவன் கொடுப்பார்னா எப்படி கொடுப்பார்? அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக, தம்முடைய வல்லமையின் மூலமாக எப்படியாவது ஒரு விதத்தில் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆகவே சபை கூடி வருதலை விட்டு விடாமல் இன்றைக்கு நீங்கள் ஆயத்தமாய் செல்லுங்கள். அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தர் எனக்கு நன்மையானதை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் குழுவாக, குடும்பமாக, தனியாக செல்லுங்கள். ஒரு மனதோடு கர்த்தரை ஆராதனைக்கு போங்க, செய்யுங்க. அதே போல் அன்பானவர்களே, உங்களுடைய திருச்சபைக்கு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கும். 9 மணி என்றால் அந்த 9 மணிக்கு முன்பாகவே போக ஆசைப்படுங்கள். அதுதான் ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம். அலுவலகத்துக்கும் மற்ற ரயில், அது ஒரு ஏரோப்ளேனை பிடிக்கணும், இப்படி எந்த விதமான காரியத்திற்கும் லேட்டாக போனால் நமக்கு தானே நஷ்டம் ஆகுது. ஆகவே நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நஷ்டமடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி என்னென்னா, சரியான நேரத்துக்கு முன்பாகவே சென்று விட வேண்டும். ஆண்டவரை ஆராதிப்பது அவ்வளவு உங்களுக்கு ஒரு பிரியமாக இருக்கட்டுமே. அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை ஆராதிக்க மறந்து விடாதீர்கள். புறப்படுங்கள், சரியான நேரத்துக்கு போங்க. உங்களுக்கான நன்மை வரும் நாட்களிலே நீங்க பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். ஆகவே ராஜாவுக்கே நன்மையானது என்று சொல்லக்கூடியது தேவ சமூகம்தான் என்றால் உங்களுக்கும் எனக்கும் அப்படியே ஆகட்டுமே. நல்ல பிதாவே, உம்முடைய ஆலயமாகிய வீட்டில் நன்மையாய் ஆண்டவர் எங்களை திருப்திப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் உம்முடைய ஆலயத்துக்கு வந்து இந்த காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்கட்டும். நீங்க வைத்திருக்கிற நன்மைகளை பெற்று வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.